அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்று மே 4 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினத்தினுடைய சிறப்பு, இன்றைய நாள் எப்படி அமையவிருக்கிறது, இன்றைய நாள் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான நாள், யாரெல்லாம் இன்றைய தினம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், ஆண்டவரின் அற்புத ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் மற்றும் சனி. இன்று சந்திர பகவானுடைய சஞ்சாரம் ரிஷபராசியில இருக்கக்கூடிய இந்த நாள்ல அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் மற்றும் கும்பம். இன்றைய தினம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேலும் இன்றைய தினம் திங்கட்கிழமையாக இருப்பதனால் சிவபெருமான் வழிபாடு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எனவே இன்றைய தினம் புதிய முயற்சிகள், புதிய பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நிதானம், பொறுமை, கவனம் என்பது மிக மிக தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான அதிர்ஷ்டமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்பத்துல நல்ல ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் என்பது பலப்படும். தொழில் ரீதியாக தொழில்ல நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய நாளாகும். எதிரிகள் எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாளாகும். பணி புரியக்கூடிய இடங்கள்ல அல்லது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல சக பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல சந்தோஷ செய்தி என்பது உண்டாகும். மேலும் குழந்தைகள் வழியாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியங்கள்ல நல்ல வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும். மேலும் உங்களுடைய தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் என்பது உண்டு. வீடு வாகனம் புதிதாக வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான துணிச்சலான முடிவுகளை எடுத்து அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சகோதர வழி உறவுகள் என்பது மேம்படும். சிறுதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அந்த பயணங்களால் நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல தனவரவு, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுபகாரிய தடைகள் விலகி நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த அந்த சுபகாரிய விஷயங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், பிறருக்கு கொடுத்திருந்த கடன் நீண்ட நாட்களாக வசூலாகாத அந்த கடன் பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைவதனால் எந்த ஒரு விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் அதில் நிதானம் என்பது தேவை. மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய குருமார்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு எந்த ஒரு விஷயங்களையும் செயல்களையும் புதிய செயல்களையும் திட்டமிடுவது உங்களுக்கு சிறப்பாக அமையும். மேலும் இன்றைய நாள்ல நீங்கள் அந்த வீண் விவாதங்கள், வாக்குவாதங்களை உங்களுடைய குடும்பத்திலாக இருந்தாலும் சரி அல்லது பணியிடங்களிலாக இருந்தாலும் சரி அதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதனால் செலவுகள் வரக்கூடிய தேவையற்ற வீண் செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ஆன்மீக சம்பந்தமான எண்ணங்கள் மனதில் மேலோங்கக்கூடிய நாளாகவும் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அரசு வழி அனுகூலங்கள் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் நீண்ட நாள் வசூலாகாம இருந்த அந்த கடன் பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு லாபகரமான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.
நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும், அவர்களுடைய உதவி உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பணியிடங்கள்ல இது நாள் வரை நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காத்து கொண்டிருந்த விஷயங்கள் இன்றைய தினம் கைகூடி வரும். பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து என்பது உயரும். மேலும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த தொழில்ல நல்ல லாபம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய தந்தை வழி உறவில் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தமான செய்திகள் வரக்கூடிய நாளாகவும், அதாவது உங்களுடைய குடும்பத்துல நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய பஞ்சாங்கம் பராபவ ஆண்டு, உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை மாதம் 21ஆம் நாள், மே 4ஆம் தேதி, 4/5/2026 திங்கட்கிழமை. இன்றைய பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். யோகம் பரிய யோகம். கரணம் வணிஜை கரணம். இன்று நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 5:51. சூரிய அஸ்தமனம் மாலை 6:21. இன்றைய தினம் ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை பிற்பகல் 1:30 முதல் மாலை 3 வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. நண்பகல் 12 முதல் பிற்பகல் 2 வரை. மாலை 6 முதல் இரவு 8 வரை. இன்றைய சார்த்த திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை. இன்று மே 4ஆம் தேதி. இன்று முதல் அக்னி நட்சத்திரம் என்பது ஆரம்பமாகிறது. இன்று முதல் 21 நாட்கள் மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் என்பது துவங்குகிறது. மேலும் இன்று பார்த்திவ கல்வாதி புண்ணிய தினம். இன்று முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாள். பார்த்திவ கல்பாதி என்றால் பிரம்மா இந்த உலக படைப்பை தொடங்கிய ஒரு குறிப்பிட்ட கல்ப காலத்தின் தொடக்கத்தை இந்த நாள் குறிக்கிறது. இது மேலும் 96 சன்னாவதி தர்ப்பண நாட்களில் ஒன்றாகும். இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தர்ப்பணமானது அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய தர்ப்பணத்திற்கு இணையான பலனை தரக்கூடியது. எனவே இந்த நாள்ல முன்னோர் வழிபாடை அவசியம் செய்து முன்னோர்களுடைய ஆசியை நிச்சயம் பெற வேண்டும். முன்னோர்களுக்கு இந்த நாளில் எள்ளும் நீரும் இறைத்து அவர்களை மனதார நாம் பிரார்த்தித்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான நாள். இந்த நாள்ல செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் முன்னோர்களுடைய வழிபாட்டினால் பித்ருதோஷம், ஜாதகத்துல பித்ருதோஷம் போன்ற ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த நாள்ல உங்களால் முடிந்த தானம், அது அன்னதானமாக இருக்கலாம், வஸ்திர தானமாக இருக்கலாம், இது போன்ற ஏழைகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களினால் பித்திருக்களினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீங்கள் பெற முடியும். அதன் மூலமாக ஜாதகத்தில் உள்ள அந்த பித்ருதோஷம் என்பது நிச்சயமாக நீங்கி உங்களுக்கு நல்ல மங்களமான சுபத்துவமான நல்ல பலன்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும். இனி இன்றைய சுபமுகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த காலம் காலை 4:14 முதல் காலை 5:02 வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:40 முதல் நண்பகல் 12:30 வரை. இன்றைய அமிர்த காலம் அதிகாலை 3 முதல் காலை 4:48 வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 முதல் 7 வரை. காலை 8 முதல் 9 வரை. காலை 11 முதல் பிற்பகல் 2 வரை. மாலை 3 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 7 வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்புத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये।
இன்றைய பஞ்சாங்க சங்கல்பம் பராபவ நாம சம்வத்சரே உத்தராயணே வசந்த ருது மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷே சுபதிதோ வாசரக இந்து வாசர யுக்தாயாம் அனுராதா நட்சத்திர யுக்தாயாம் பரிக யோக யுக்தாயாம் வணிஜைகரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதி சுப. அன்பு நேயர்களே, தினசரி ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விசேஷங்கள், சுபஹோரைகள், கிரக நிலைகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.